அறிவிப்பார். நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளிலே அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? அதை அவருடைய நாமத்தை அறிய வேண்டும். அவருடைய குமாரனுடைய நாமத்தை அறிய வேண்டும். சோதரம், வானத்துக்கு ஏறி இறங்கினவர், காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர், தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டினவர், பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? இங்கே நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் என்ன என்றவருடைய நாமத்தை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. யாத்ராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். சர்வ வல்லமுள்ள என்கிறவருடைய நாமத்தினால் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமான கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அது ஆதியாகமம் 17:1 படிக்கும் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு உண்மையாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கேட்டுக்கொண்டார். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், நாம் அவருக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற நாமத்தில் அவர் அறியப்பட்டார். ஆனால் அடுத்த வசனம் படிக்கும்போது, ஆனாலும் யெகோவா என்கிற நாமத்தினால் நான் அவளுக்கு அறியப்படவில்லை. ஹல்லேலூயா. யெகோவா என்கிற நாமத்தினாலே அப்போது அவர் அறியப்படவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன்கிற நாமத்திலே அவர் அறியப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்து யாத்ராகமும் 15:3 வாசிக்கும் போது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அவர் அதாவது யுத்தம் எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர். அல்லேலூயா. ஒரு யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கடவுள் என்றும் இறைவன் என்றும் தெய்வம் என்றும் என்னெல்லாமோ பேர் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். அவர் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று அறியப்படுகிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தர். அந்த கர்த்தர் என்கிற நாமத்தை தான் இப்போது நம்ம உச்சரிக்கணும். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. இன்னும் நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இல்லை இல்லை, அவருடைய நாமம் அதிசயம் என்று இருக்கும்படிங்க. எத்தனாம் வசனம்? 18 இல்லையா? ஓ, கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அவர் அதிசயம் என்கிற நாமம் உள்ளவர், அதிசயமானவர். அதிலே ஏசாயா 9 படிக்கிறோம், அவர் நாமம், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவருடைய நாமம்
அவருடைய நாமம்னு வார்த்தை அங்கே இருக்கா? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு எவ்வளோ பேர் இருக்கிறது. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை என்ன செய்வார்கள்? நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் 9ஆம் சங்கீதத்தை படிக்கிறோம். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த நாமம் அதிசயமான நாமம், வல்லமுள்ள தேவன்கிற நாமம் உள்ளவர், நித்திய பிதா, என்றைக்கும் ஒரு தகப்பனாக இருக்கிறவர், சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், ஆமேன் என்கிற நாமம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லித் தருகிறவர், என்றைக்கு பிதாவாக இருக்கிறவர், சமாதான பிரபுவாக இருக்கிறவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், ஆமேன் என்கிற நாமம் உள்ளவர். அடுத்தபடியாய் சோத்திரம் சங்கீதம் 83:17 வாசிங்க. யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. ஆமாம், மனுஷர் உணரணும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யெகோவா என்கிற நாமம் உள்ள தேவன் ஒருவர் தான் தேவன் என்று மனுஷர் எல்லாரும் உணரணும். அறிந்து உணர்ந்து அவருடைய சோதரின் நாமத்தை அறிந்து உணர்ந்து குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய எவ்வளோ சேஷித்த நாமம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அவருடைய பிதாவுடைய நாமம், குமாரனுடைய நாமம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது பிதாவின் ஆவியானவர் என்றும் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றும் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரித்துவம் உள்ள நாமம் உள்ளவர். அல்லேலூயா. திரித்துவம் என்று சொல்ல வார்த்தை சொல்லப்படாவிட்டாலும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீசரை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் புற ஜாதிகளை சீசர் ஆக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானசானம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமேன். அதிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது பிதாவின் ஆவியானவர் என்றும் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றும் சொல்லப்படுகிறார். ஆனால் பிதாவின் நாமம், குமாரனுடைய நாமம், அந்த 2 நாமத்தை முக்கியமாக அறியணும். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆக இருக்கிறார் தேவன். அவர் ஒன்றாகிய மெய்தேவன். ஆமேன். ஒன்றாகிய மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. சரி, அந்த நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அதிசயமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற நாமத்தில் அவர் அறியப்பட்டார். ஆரம்பத்தில் அவர் யெகோவா என்கிற நாமத்தில் அறியப்படவில்லை. பிறகு அவர் யெகோவா என்கிற நாமத்தில் அறியப்பட்டார். யெகோவா என்று சொன்னார் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிற ஒன்றாகி மெய்த்தேவன், அவர்தான் யெகோவா. அல்லேலூயா. அந்த தேவனை நாமத்தை நாம் அவருடைய நாமத்தை அறிந்து அவரை நம்பியிருக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதிலே பிதாவின் அன்பு, ஆமேன், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக அவரை தந்தருளி உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படினாலே அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். அவருடைய விசுவாசமுள்ளவர்களாய் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசமுள்ளவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் செய்தாராம். அது 1:12 யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிறவர், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்
எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்கே அவரை விசுவாசிக்கணும். அவன் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவன் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் அவரை தந்தல் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த ஒரே பேரான குமாரனாய் கிறிஸ்துவை தந்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார். இது இந்த உலகத்திலே சொல்லும்போது, இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது சாத்தானுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. உலகத்தில் வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அல்லேலூயா. இந்த நாமத்தை நம்ம சொல்லும்போது, இங்கே உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிறது சோதரம். வேதம் நமக்கு ஒரு மார்க்கம். அல்லேலூயா. மற்றதெல்லாம் மதங்கள் என்று சொல்கிறாங்க. அவங்க மார்க்கம்னு சொல்ல மாட்டாங்க, மதம் என்று தான் சொல்லுவாங்க. அநேக மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்கள் இயேசுவை தான் அவர்கள் புறக்கணிப்பார். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. சாத்தானுக்கு இயேசுக்கு நாமத்தை பிடிக்காது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை புறக்கணிக்கும்படி தூண்டுகிறவன் சாத்தான். அல்லேலூயா. ஆனால் அப்படின்னாலே அவருடைய நாமத்தை எப்போது நாம் பற்றிக்கொள்ளணும். அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:9 படிக்கும்போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்மை கொண்டு போய் ஈனமான மனுஷராகி நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்த வேண்டும். அதற்காக பிதாவாகி தேவன் சித்தம் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தை இந்த திருவிருந்துன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக ஒரு ஏற்பாடு செய்கிறார் ஆண்டவர். சோதரம், இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை, ஆமேன், நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனை அந்த மாம்சத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்து நிமித்தம், அவருடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதை எல்லாரும் நீங்கள் போஜனபானம் பண்ணும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? என் மாம்சம் மெய்யான போஜனம் என்று சொன்னார். என் இரத்தம் மெய்யான பானம் என்று சொல்லிக் கொடுத்தார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்பு என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் ஒரு மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த மாம்ச சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார், பலி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பலியாக அந்த மாம்சத்தை ஒப்புக் கொடுத்து அந்த மாம்சத்தை நம்ம எல்லாரும் போஜன பானம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாம் பிற்கிற அப்பம் அவருடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? இந்த பாத்திரம் அவருடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெற நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அப்பத்தோடு நாம் பங்கு பெறும்போது, அப்பத்தை போஜனம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யார் யார் இந்த அப்பத்திலே பங்குபடுகிறார்களோ எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றாக இணைக்கிறார், ஐக்கியப்படுத்துகிறார், ஒன்று சேர்க்கிறார். பாவம் செய்து விலகி போன மனுஷனை மறுபடியும் இப்படி விதமாக இணைத்து ஐக்கியப்படுத்துவதற்காக தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். அதற்காக குமாரனை அனுப்பி தந்தார். குமாரன் தமது சரீரத்தை நமக்கு பலி கொடுத்தார். நம்முடைய சரீரத்தை நமக்காக பிற்க கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை முழுவதையும் சிந்த கொடுத்தார். அதை நமக்கு போஜன பானமாய் தந்தார். உலகத்தில் பிறக்கும்போது ஆண்டவர் தன்னை ஜீவ அப்பம் நானே என்று
சமாதான பிரபு, ஆமேன், அவர் ஆலோசனை கர்த்தர். இப்படிப்பட்ட நாமம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை இந்த உலகத்திலே சிருஷ்டித்து வைத்திருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நமக்கு அவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனுஷனை பிறப்பித்து இந்த பூமியிலே மனுஷன் என்னென்ன கிரியை செய்கிறான்னு பார்க்குறார். இருதயங்களை நான் உருவாக்கி 33ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். இருதயங்களை நான் உருவாக்கி அவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயம் இருக்கிறதா, தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று சொல்லி தேவன் வானத்திலிருந்து பூமியின் மேல் மனுஷன் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் பூமியிலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அவனுக்கு ஆண்டு கொடுக்க போகிறார். அதுக்கு அவன் கிறிஸ்துடைய நியாயத்துக்கு முன்பாய் கண்டிப்பாய் நின்றாக வேண்டும். அல்லேலூயா. பூமியிலே நாம் நம்மை தோன்ற பண்ணின ஆண்டவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீது குடியிருக்க செய்து குடியிருப்பின் எல்லைகளெல்லாம் குறித்து தந்த ஆண்டவர் நம்ம இந்த பூமியிலே ஆமேன் உருவாக்கின நோக்கம் என்ன என்பதை நான் கண்டுபிடித்து எதற்காக என்னை சிருஷ்டித்தார். அவன் இந்த உலகத்திலே மனுஷன் நற்கிரிகளை செய்யணும், தேவனுக்கு ஏற்ற கிரிகளை செய்யணும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. பிசாசு அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஆடுகளுக்கு ஜீவனுடாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. திருடனாகிய சாத்தான் மனிதனை அவன் ஏமாற்றி மனிதனை வஞ்சித்து மனுஷனை பாவம் செய்ய பண்ணி அவன் இஷ்டமான போக்கிலே அவனை வாழ தூண்டிவிட்டு அவனை வஞ்சித்து அவனை பட்சித்து அவனை நரகத்துக்கு கொண்டு போக முடியாய் சாத்தான் பயங்கரமான வேலை செய்கிறான். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் நம்பியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் ஆமேன் நமக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரே பேரான குமாரனாய் அவரை நாம் விசுவாசித்து ஆமேன் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக அவரை தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவன் கெட்டு போகாமல் நாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய குமாரனை தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே தேவனுக்கு ஏற்ற நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்தால் கிரியைகளை தக்கதாய் நாம் பலனடைவோம். உலகத்திலே மனுஷனுக்கு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறார். 70 பலத்தின் மீதியால் 80 சோதரம். அதன் மேன்மையானது வருத்தவும் சஞ்சலவுமே என்று சொல்லப்பட்டுகிறது. ஆமேன். ஒரு இடத்துல சொல்லப்பட அவன் இருக்க போகிற வருஷம் 120 தானே என்று சொன்னார். அதிகபட்சமான வருஷம் 120, இப்பொழுது குறைந்து போய் 70 80 என்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. இது ஒருவேளை 70 80 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து நாம் என்னென்ன கிரியை செய்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் இந்த உலகத்தில் என்னென்ன அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய கிரியைகள் என்ன என்று பார்க்கிறார். ஒவ்வொருவரும் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அவன் அடைய வேண்டும். அதற்காக அவனை தமக்குன்பாய் கொண்டு நிறுத்தப் போகிறார். இந்த உலகத்திலே அநேக பகுதிகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். பிறப்பு, வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, சோதரம், நித்திய ஜீவன், நித்திய நிந்தை, இகழ்ச்சி என்று சொல்லுகிற பகுதிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனபடி அந்த நாம் இப்பொழுது பிறந்து ரெண்டு பாட்டு தான் வந்திருக்கிறோம். பிறப்பு, வாழ்க்கை. இனி அடுத்தது மரணம். மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதல், பிறகு நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பிலே அவன் செய்த கிரியைக்கு தக்கதாக அவன் பலனடைவான். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுவை கொண்டு இந்த உலகங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. உலகம் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கின, உலகத்திலே நம்மை உண்டாக்கினார் என்ற அர்த்தம். நம்மை உண்டாக்கின நோக்கம் அதுதான். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கு. அதிகமான ஜனங்களும் இந்த உலகத்துக்காக வாழ்ந்து சோதரம் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சோதரம் மரித்தோரும் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று சொல்லலாமே. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் மரித்தோரும் உயிர்த்தெழுதல் உண்டு. நம்ம எல்லாரும் அன்றைய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு
உயிர்த்தெழுந்து நியாயத்தீர்ப்படை மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் அங்கே சொல்லப்படாவிட்டாலும் அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பிறகு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மரணம் உயிர்த்தெழுதல் அங்கே மறைந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்து மரித்த பிற்பாடு பிறகு உயிர்த்தெழுந்து நியாயத்தீர்ப்படைந்து நாம் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலனை நாம் அடைந்து கொள்வோம். அந்த கிரியைகளுக்கு தக்கதான பலனை அடைந்து கொள்வதற்காக இந்த பூமியிலே நாம் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். சோதரம், தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். அது நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார். பிசாசானவன் ஆமேன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிந்து கொண்டே இருக்கிறான். அவன் அவனுடைய வேலையை செய்கிறான், தேவனுடைய வேலையை செய்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு காண்பித்த மாதிரியின்படி தேவ சித்தம் செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆமேன். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இது தேவனுடைய பார்வையிலே நன்மையும் பிரியமாயிருக்கிறது சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லா மனுஷருக்காகவும் ஆமென் ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இது தேவனுடைய பார்வையில் நன்மையும் பிரியமான காரியமாக இருக்கிறது. நன்மையான பிரியமான காரியங்களை பூமியிலே செய்ய வேண்டும். அதை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு தரப்பட்ட வாழ்நாள் காலத்திலே ஹல்லேலூயா நம்மை ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து நம்மை பூமியிலே வைத்திருக்கிற நாட்களிலே தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். ஹல்லேலூயா. எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. அவன் நாம் நன்மைக்குரிய பலனை அடைவோம், தீமைக்குரிய பலனை அடைந்தே தீரும். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நமக்கு தரப்பட்ட நாட்கள் பொல்லாதவர்களாக இருப்பினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி நன்மையான காரியங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாத உலகத்திலே வாழணும், அநேகருக்கு நன்மை உண்டாக வாழணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்தை ஆதாயப்படுத்தி உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? அவன் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. நிர்வாணியாய் பிறந்து நிர்வாணியாய் மரித்து போகிறான். அவன் தரித்து கொண்டால், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டால் அவன் நிர்வாணியாய் காணப்பட மாட்டான். இயேசுவை தரித்து கொண்டு இயேசுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் கர்த்தரை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாயிருந்து இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நாமும் செய்து ஆமென் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்து தேவனிடத்தில் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் பாத்திரமாய் மாற வேண்டும். கொடுக்கப்பட்ட நாட்களை அதற்காக பயன்படுத்த வேண்டும். உன்னுடைய நாட்களில் நீ ஆண்டவருக்கு என்று என்ன செய்தாய், வருங்காலத்துக்கு என்று என்ன செய்தாய், வருங்காலத்துக்கென்று ஆமென் அதாவது ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யை அது 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சோதரம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்பிக்கை வையாமலும் சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்பிக்கை வைக்கவும் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு நாம் என்னென்ன காரியங்களை செய்யணும்னு முன்னே எழுதினு பாருங்கபடி நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கவும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷ வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை நம்ம உலகத்தில் சம்பாத்தியம் பண்ணி அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அழகாய் சொல்லித் தருகிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த நல்ல பொக்கிஷத்தை பொக்கிஷ வைப்பாக அங்கே வைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கடைவதற்காக நாம் அதை நல்ல நன்மை செய்ய நற்கிரியை செய்ய அல்லேலூயா உதார குணமுள்ளவராக இருக்க ஆமென் அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வையாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நன்மையான காரியங்களுக்காய் செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அப்படி செய்து நிலையான ஒரு வாழ்க்கையை, நிலையான ஒரு ஐஸ்வர்யத்தை, நிலையான ஒரு பேரின்பத்தை நாம் எல்லாரும் அடைய பாத்திரமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னுமாய் அது இன்னொரு வசனம் சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குமாரன், நாம் குமாரனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அவருடைய குமாரனுடைய நாமத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணராகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து குமாரனாய் இருந்த போதிலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணமாக்கப்படுகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கும்போது, தாம் பூர்ணமாக்கப்பட்ட பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் நித்திய ரட்சிப்புக்கு காரணமாய் தீர்கிறார். அல்லேலூயா. நமக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். அவருக்கு முதல்ல அவர் கீழ்ப்படிந்து மாதிரியை காண்பித்தார். அவர் பிதாவுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் பட்ட பாடுகளினால் என்ன செய்தார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் பல பாடல் வழியாய் நம்மை கடந்து போக பண்ணுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி தந்தார். ஒரு மனிதன் உலகத்திலே பிறக்கிற போது எல்லா மனுஷனும் எல்லா மனுஷனுக்கும் பாடுகள், துன்பங்கள், வருத்தங்கள் உண்டு. அல்லேலூயா. மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று யோபு சொல்கிறார். சகோதரம், எல்லா மனுஷனும் அப்படித்தான். இந்த உலகத்திலே பிறந்தவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது அழுது கொண்டே பிறக்கும். பிள்ளை அழாட்டா பிள்ளை உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். பிள்ளை உயிரோடு இருக்குமானால் பிள்ளை அழும், கார் சத்தம் போட்டு அழும். அன்று அந்த அழுகை ஆரம்பித்தது முதற்கொண்டு அதனுடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க வேண்டியாக இருக்கிறது. 84 சங்கீதத்தை படிக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை என்ன செய்கிறார்கள்? நீரூற்றாக்கி. தெய்வ பிள்ளைகள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை என்ன செய்யணுமா? நீரூற்றாக்கி கொள்ளணுமா. நீரூற்றுன்னு சொல்லும்போது செழிப்பு, நீரூற்று நீரூற்றுன்ற சந்தோஷம். ஒரு நீரூற்று இருக்குமானா அல்லேலூயா, அது குளிர்ச்சியை கொடுக்கும், அது தாகத்தை தீர்க்கும். அல்லேலூயா. அந்த நீரூற்று செழிப்பை உண்டாக்கும். எவ்வளவோ அந்த நீரூற்றுடைய மேன்மை இருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவடந்து அது நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்களை தான் கடந்து போகணும். வாழ்க்கை முழுது எல்லா மனுஷருக்கும் துன்பங்களும், துயரங்களும், பாடுகளும் வருத்தணும். உலக மனுஷன் அனுபவிக்கிறது உலகத்துக்காக பாட அனுபவிக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் பாட அனுபவிக்கிறது. சகோதரம், இந்த உலகத்திலே பாடுபட்டு அவரோடு மகிமைப்படும்படிக்கு அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவரோடு பாடுபட்டோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்படுகிறது. அன்றையும் கிறிஸ்தேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக யாவரும் துன்பப்படுவார்னு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த துன்பத்தின் வழியாக, பாடுகள் வழியாகத்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த வழி, பரலோகத்துக்கு போகிற வழி, அல்லேலூயா, பாடுகள் வழி. ஆண்டவர் ஏன் சொன்னார்? ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கவும் அது நெருக்கமாக இருக்க கண்டுபிடிக்கிறவர் சிலர். அல்லேலூயா. அந்த ஜீவனுக்கு போகிற அந்த வழி கடினமான வழி. அல்லேலூயா. அது இடுக்கமான வழி, அது நெருக்கமான வழி. அந்த வழியிலே பல பாடல் வழியாக நாம் கடந்து போய் இருக்கிறது. சகோதரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பட்ட பாடுகள், பல பாடுகளுக்கு அவர் உட்படுத்தப்படுகிறார். பாடுகளுக்கு உட்படுத்த அந்த கடைசியாக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு சொல்ல, இந்த பாத்திரம், அந்த பாடுகளாகி அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று வேண்டிக் கொண்டார். கடைசியாக தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆகக்கடவு என்று சொல்லி அந்த பாடுகளை, அவர் வைக்கப்பட்ட பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 53 படிக்கும்போது எழுதி வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டது நம்முடைய பாடுகளை, இயேசு சுமந்தது நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப பாடுபடுத்தப்பட்டார். பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த மாம்சம் கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு மாம்சம்
கீழ்ப்படியாது. அல்லேலூயா. நம்முடைய இந்த உலகத்திலே மனுஷன் ஏதேனிலிருந்தே மனுஷனுடைய சுபாவம் கீழ்ப்படியாமையினால் அவன் பாவம் செய்கிறான். கீழ்ப்படியாமையினால் அவன் விழுந்து போகிறான். கீழ்ப்படியாமையினால் அவன் நஷ்டப்பட்டு போகிறான். அவன் கீழ்ப்படியாமையினால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஏதேன் தோட்டத்தை இழந்து போகிறான். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதபடிக்கு அவன் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே பாடுபடுகிற சிந்தை ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டும். அவரோடு பாடுபட்டால் மாத்திரம்தான் அவரோடு ஆளுகை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மிகுந்த பாடுபட்டார், பட்ட பாடுகள். அதனாலே அவர் என்னதை கற்றுக்கொண்டாராம்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். இந்த உலகத்திலே ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். கீழ்ப்படியாமல் இருந்தால் அவனை பாடுகளுக்கு உட்படுத்தினா தான் கீழ்ப்படிவான். ஆண்டவர் நித்துளி ஆக்கி மனுபுத்திரே திரும்புங்கள் என்கிறீர். ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்து சிதறுகிறது போல நம்முடைய வாழ்க்கையை சிதறடைத்து நம்முடைய வாழ்க்கையை நொறுக்கி அல்லேலூயா நம்மை கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். நித்துளி ஆக்கி மனுபுத்திரே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ரொம்ப பாடுபடணும். ஆமேன். அவர் குமாரனாய் இருந்தும் அல்லேலூயா நீங்களும் நானும் ஆமென் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நமக்கு வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் பிலிப்பியர் 3:10 படிக்கிறோம். ஆமென். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் மரித்தோழ்ந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதியாக வேண்டும் என்று ஆமென் பரிசுத்த பவுல் விரும்புகிறார். அதே அனுபவத்தை நாமும் விரும்ப வேண்டும், பாடுபட வேண்டும். ஆதலால் பாடுபடுற சிந்தை ஆயுதமாய் தரித்து கொண்டு அவரோடு பாடுபட்டோமானால் தான் அவரோடு ஆளுகை செய்ய முடியும். ஆகையால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மாம்சத்திலே பாடுபட்டார். ஆமென். பட்ட பாடுகளினாலே பாடுபட்டபடினால் கீழ்ப்படுதலை என்ன செய்தார்? கற்றுக்கொண்டார். நம்ம பல கஷ்டங்கள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு போட்டால் தான் பல பாடல்கள் தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுவோம். சோதரம் உபவாசிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப கஷ்டம். வாரத்தில் ஒரு தரங்களை உபவாசிக்கிற ஆளுகளை உபவாசம் எடுப்பீங்களா? வேதபார பரிசீலனை வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுவாங்களா? வேதபார பரிசீலனை நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராட்டால் பல்லவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. உபவாச ஜெபத்துக்கு தான் நீங்கள் உங்களுக்கு வேலை தொழில் நிமித்தமாக சனிக்கிழமை உபவாசம் சபைக்கு வர முடியாது. நீ வர முடியாட்டாலும் உபவாசமாகி நீதியை நிறைவேற்றணும். அல்லேலூயா. உபவாசம் பண்ணணும். அது ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கிற ஜனங்கள் பட பாட பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. சோதரம் என்ன குறைஞ்சி போச்சு? சோதரம் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தா வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ண சொல். 2 தரம். நம்ம ஒரு 3 தரம் ஆகுது. நான் முந்தின நாள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகி 3 நாட்களும் உபவாசம்னு சொன்னால் மத்தியானம் வரை தான். காலையிலேருந்து மத்தியானம் பிறகு சாப்பிடுவேன். சோதரம் ஆரம்ப நாட்களில் நைட்டு தான் சாப்பிடுவேன். ஆரம்ப நாட்களில் அது ஒரு காலம் வரைக்கும் அப்படி ஓடிச்சு. சோதரம் 3 நாள் பிறகு பின்னாட்களில் யோசனை பண்ணினேன். ஒரு நாளும் காலை உணவு எடுக்கிறதில்லை. இல்லை, காலை உணவு எடுக்காமல் ஜபம் அப்படி நம்ம உணவு எடுக்கிற நோக்கம் ஜபத்திற்காக, ஜப நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையை கடப்பதற்காக அப்படி செய்கிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட காலையிலே சாப்பிட்றதில்லை. ஆனால் அதிக நேரம் ஜெபிப்பேன். சோதரம் அப்படி ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் காலம் அப்படி போச்சு. பிறகு அது என்னால் பண்ண முடியாமல் இருந்தது. பிறகு வாரத்தில் 3 நாள் உபவாசம் எடுத்தேன். உபவாசம்னா வெள்ளி சனி ஞாயிறு மதியானம் வரை சாப்பிட மாட்டேன். மதியானம் 1 மணியாகவும் 2 மணியாகவும் சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் நான் காலை ஜப நோக்கத்தோடு அப்படி இருப்பேன். நமக்கு பிறகு பின்னாட்களிலே சோதரம் சனி இப்பொழுது வயதான பிறகு சனியும் ஞாயிறும் எப்படியாலும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் காலை உணவு ஒரு டீ ஏதோடு குடித்து விட்டு அப்படி ஒரு உபவாச நோக்கத்தோடு தான் இருப்பேன். என்ன நோக்கம்? உபவாச நோக்கம். உபவாசம் பண்ண வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் உபவாசம் என்று சொன்ன அர்த்தத்தை சொல்லி தந்திருக்கிறேன். அநேக காரியங்களை உபேட்சித்து விட்டு தெய்வத்தோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் தான் உபேட்சா கற்கை பிரபுக்கே சாத் வாஸ் கர்னாயு. அதுதான் அல்லேலூயா. அது ஹிந்தியில் அது வடமொழி சொல்லாக்கம் இந்த உபவாசம்னு சொன்னால் அநேக காரியம் உபேட்சிக்கிறது.
உபேட்சிக்கிறதுனா அதை ஒதுக்கி தள்ளுகிறது. உபேட்சா கர்க்கே அப்புறம் பிரபுக்கே சாத் வாஸ் கர்னா, தெய்வத்தோடு வாசம் பண்ண முடியாது. உபவாஸ், ஆமேன், உபவாஸ் கர்னா. அல்லேலூயா. எல்லாரும் உபவாசம் எடுக்கணும். தெய்வத்தோடு வாசம் பண்ணுற நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், ஆமேன், அதுக்கு சரீரத்தை கொஞ்சம் வதைக்கணும். அல்லேலூயா. ஆனபடினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். இந்த மாம்சத்தை கீழ்ப்படுத்தணும். மாம்சத்தை மேற்கொள்ள விடக்கூடாது. மாம்சத்தை ஜெயிக்கணும். ஆமேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். போராடி மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினாலே மாம்சத்திலே பாடுபட வேண்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நாம் அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் மாற வேண்டும். பட்ட பாடுகளாலே நாம் என்ன செய்யலாம்? இயேசு கீழ்ப்படுதலை என்ன செய்தாராம்? கற்றுக்கொண்டார். நீங்களும் வசனத்துக்கு சத்தியத்துக்கு பூர்ணமாய் கீழ்ப்படிய வேண்டுமானால் நீங்கள் பாடுபட வேண்டும். நீங்கள் பட்ட பாடுகளால் தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூர்ணாக்கப்பட்டார். ஆமென். பிறகு அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். அவருக்கு அவர் எப்படி கீழ்ப்படிந்து மாதிரியை காண்பித்தாரோ அந்த மாதிரியின்படி, ஆமென், பிதாவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தது போல இயேசுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு காண்பித்த அந்த கீழ்ப்படிதலின் முறைமையின்படி நாம் பட்ட பாடுகள், பல பாடுகள் வழியாய் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்களை கொடுத்தா தான் மனம் திரும்பி தாழ்த்தி ஜெபம் பண்ணுவான், அழுவான். அல்லேலூயா. இஷ்டம் போல அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பூமியிலே கொடுத்து சம்பூர்ணமாக்கி விட்டால் அவனுடைய வாழ்க்கை கெட்டு போகும். அல்லேலூயா. ஆனபடினால் நித்துளி ஆக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். பல பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மேல் பிதாவானவர் வைத்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதில் வாசிக்கிறோம் 53 ஏசா 53 படிக்கிறோம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அவர் சுமந்தது நம்முடைய பாடுகளை. நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவருடைய பாடுகளை அல்ல, நம்முடைய பாடுகளை நாம், அதாவது எந்த மனுஷனையும் கிறிஸ்தேசுகளை தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி கொலோசியர் 1:29 சொல்லி கொண்டிருக்கிறார். முதல்ல தேர்ந்தவனாய் அநேகரை கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு போராடி பிரயாசப்படுகிறார். அவர் ரெண்டாவது தன்னை சோதரம் தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும்படிக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தந்திருக்கிற பலத்தின்படி என்ன செய்யணும்? போராடி பிரயாசப்படணும். அநேகரை கொண்டு நிறுத்தணும். நாமும் போய் நிற்கணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? போராடி பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பாடுபடாத பட்சத்தில் அதை, ஆமென், பாடுபட்டால் தான் அதை ஆளுகை செய்ய முடியும். பாடுபட்டால் தான் பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆமென். கிறிஸ்துவுடன் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரர். ரோமர் 8:17 படிக்கிறோம். நாம் தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுடன் சுதந்திரர். அவரோடு மகிமைப்பட வேண்டும். அவரோடு மகிமைப்பட வேண்டுமானால் அவரோடு பாடுபட்டால் தான் அப்படி ஆகும். அவரோடு மகிமைப்படுகிற அனுபவத்தை பெற வேண்டுமானால் அவரோடு பாடுபட வேண்டும். பாடுபட சிந்தை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். பாடுபட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். நாம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் எந்தெந்த காரியத்துக்கு இந்த மாம்சம் கீழ்ப்படியக்கூடாமல் இருக்கிறதோ அது கீழ்ப்படியத்தக்கதாய் பல பாடுபட வேண்டும். நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். நம்முடைய பாடுகள் அவருக்கு தருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சிலுவை சுமந்து எனக்கு பின் செல்ல சீசனாக இருக்க மாட்டான். சிலுவை ஆகிய பாடுகளை, இயேசு கிறிஸ்து அருகிற பாடுகளை, இயேசு கிறிஸ்து நாமத்திலே அடைய வேண்டிய பாடுகளை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுக்குரியது. ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்கள் துன்பப்படுறீங்க, எவ்வளோ பாடுபடுறீங்க, எவ்வளோ உபத்திரப்படுறீங்க, அது எல்லாத்துக்கும் பிரதிபலன் உண்டு. உடைய பாடுகள் நிமித்தம் உடைய ஜீவியம் பரிசுத்தமாக்கப்படும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும், கீழ்ப்படிய முடியும். ஆமென். கீழ்ப்படியத்தக்கதாய் பாடுகள், ஆண்டவர் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஆமென், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த நித்திய ரட்சிப்பை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதற்காய் ஆண்டவர், அப்போ அவருடைய நாமத்தை குறித்து தான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமம், ஆமென், எப்படிப்பட்ட நாமம் என்று கவனித்தோம்.
அல்லேலூயா. அந்த நாமத்தை ஆமென் நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும், அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் இதை வாசிக்கிறோம். 2 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரன் குமாரனை விசுவாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறோம் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தள்ளி நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை முற்றிலும் அறிந்து அவருடைய நாமத்தை ஆமென், அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் ஆமென் என்பதாம் புரிந்து கொண்டு ஹல்லேலூயா அவர் குமாரனுடைய நாமத்தை, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, பிதாவின் நாமம் என்ன, பிதாவின் நாமத்தை அறிந்து குமாரனுடைய நாமத்தை அறிந்து ஹல்லேலூயா குமாரன் அந்த நாமத்திலே பூமியிலே வெளிப்பட்டபடிய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். நம்மை குமாரத்திலுமாய் நம்மை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாயிருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். நாம் அவருடைய குமாரத்திலுமாயிருக்கிறோம். நம்மை குமாரத்திலுமாய் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவரை போல ஆக்கி அவரை போல் அவருடைய சாயலாக நம்மை மாற்ற தேவன் திட்டம் வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை போலான நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து அந்த நோக்கத்தை நாம் அடைந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்ம எல்லாரும் பாத்திரமாய் மாறணும். அவருடைய நாமத்தை அறிந்து உள்ள மக்களாக எல்லாரும் மாறுவோம். எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திர. குமாரன் என்கிற நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. பிதாவின் நாமத்தை அறிய வேண்டும், குமாரனுடைய நாமத்தை அறிய வேண்டும். அவருடைய நாமத்தை உலகம் வெறுக்கிறது, அந்த பிரபஞ்சம் வெறுக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என் நாமத்திற்காய் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி பரிசுத்த பவுலை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவருடைய நாமம் பிதாவின் நாமத்தை அறிந்தவளாய் குமாரனுடைய நாமத்தை அறிந்தவளாய் ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்கிற மக்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், ஞான நாமம் இணை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், நாமம் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், நாமம்
இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. இந்த நாமம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தில் விசுவாசம் வைப்போம், அந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ளுவோம், அந்த நாமத்திற்காக பாடுபடுவோம், அந்த நாமத்து நிமித்தம் நன்மை செய்வோம், நற்கிரியை செய்வோம், அவருடைய பிரதிபலனை அடைவோம். அந்த நாமத்து நிமித்தம் பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நமக்கு மாதிரியை பின்வைத்து போன இயேசுவை நாமும் ஆமென் பாடுபட்டு ஆமென் பட்ட கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணாக்கப்படுவோம். பாடுபட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணாக்கப்பட்ட இயேசுவை போல நாம் பூர்ணமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தமக்கு கீழ்ப்படிகளுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். அந்த குமாரனுடைய நாமத்தை நமக்கு பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார். குமாரனை மேல் விசுவாசம் வைக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. குமாரனை தந்தவர் அவரோடு மற்றவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லியிருக்கிறது. அவரை தந்திருக்கிறார். குமாரனுடைய நாமம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தில் விசுவாசம், நாமத்தை ஏற்றுக்கொள்வோம், அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். பட்ட பாடுகளை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுவோம். அவர் நமக்கு காண்பித்த மாதிரியின்படி அவருடைய அடிச்சுவடலை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது. ஒரு வல்லமுள்ள தேவன், ஒரு நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுவோம். சர்வ வல்லமுள்ள நாமம், சர்வ உள்ள தேவன் என்கிற நாமத்திலே அவர் அறியப்பட்டார். ஹல்லேலூயா. பின்னாட்களே யெகோவா என்கிற நாமம் உள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தினார். அதிசயமான அதிசயம் என்கிற நாமம் உள்ளவர், கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழும்படியான கிருபையை கர்த்தர் தருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சரியாய் நாம் பற்றி கொள்ள, அவருடைய நாமத்தினாலே என்ன நோக்கத்தோடு கூட நம்ம இந்த உலகத்தில் பிறப்பித்தாரோ அவருடைய நாமத்தினாலே நற்கிரியை செய்கிற மக்களாய் காணப்படுவோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு நாமும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய வேண்டும். பிசாசானவன் ஆலை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியும் போது தேவ பிள்ளைகளாகி நாம் நன்மை செய்கிறவர்களாய் ஆமென் பிசாசின் வல்லமை யாரும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவை போல நாம் இயேசுவோடு சேர்ந்து நாம் சுற்றி திரிய வேண்டும். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை பிதாவே உமக்கு எல்லாரும் முழங்கால் படி போட்டு ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய நாமம், ஹல்லேலூயா. பிதாவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஆமென் நமக்காய் தரப்பட்ட நாமம், எவ்வளோ பெரிய மேலான நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் விசுவாசம் வைத்தவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் நம்மை அர்ப்பணித்து ஹல்லேலூயா நாமத்தினருக்காக பாடுபடவும் ஹல்லேலூயா பாடு செய்க்கவும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிப்போம், ஊக்கமாய் ஜெபிப்போம். ஓ, அந்த நாமத்தை பற்றி கொள்ளுவோம், அந்த நாமத்தை உலகத்துக்கு அறிவிப்போம், அந்த நாமத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். ஆமென். அந்த நாமத்தின்படியாலே ஆமென் பாடுபடவும் பாட செய்க்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. பட்ட பாடல்களை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணாக்கப்படுவோம். ஆமென் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது.
தடை முற்றுமாகச்சிடும் நாமமது தடை முற்றுமாகச்சிடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவர்